வணக்கம். தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். மழை தொடரும் என்று வானிலை அறிவிப்பு. தரமின்றி அமைக்கப்பட்ட சாலைகள் நாசம். மழை நீரில் மூழ்கி பயிர்கள் சேதம். சியாச்சின் பனிமலையில் ராணுவ வீரர்களுடன் மோடியின் தீபாவளி. காஷ்மீர் வெள்ள பாதிப்புக்கு மேலும் நிவாரண நிதி அறிவிப்பு. மகாராஷ்டிராவில் முதல்வர் யார் என்ற குழப்பம் நீடிப்பு. கட்கரியை சந்தித்து ஆதரவு கேட்டார் பட்னவிஸ். விரிவான செய்திகள். மன்னார் வளைகுடா பகுதியில் நிலை கொண்டிருக்கும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் வரும் 24 மணி நேரத்தில் கனமழை பொழிய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழையால் கடந்த சில தினங்களாக தமிழகத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது. புதனன்று அதிகபட்சமாக நாங்குநேரியில் 11 சென்டிமீட்டர் மழையும் சேரன்மாதேவியில் 10 சென்டிமீட்டர் மழையும் பெய்தது. வியாழனன்று சென்னை வானிலை மைய இயக்குநர் பாலச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார். இலங்கை அருகே வளிமண்டல மேலடுக்கில் ஏற்பட்ட காற்றழுத்த சுழற்சி தற்போது மன்னார் வளைகுடாவில் நிலை கொண்டிருக்கிறது என்றும் இதன் காரணமாக தமிழகத்தில் வரும் 24 மணி நேரத்தில் பரவலாக மழை பெய்யும் என்றும் தெரிவித்தார். குறிப்பாக தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறினார். வடகிழக்கு பருவமழை காரணமாக தமிழகத்தில் அதிக இடங்களில் மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நாங்குநேரியில் 11 சென்டிமீட்டரும் சேரன்மாதேவியில் 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நேற்று இலங்கை அருகே வளிமண்டலத்தின் மேலடுக்கு சுழற்சி தற்பொழுது மன்னார் வளைகுடாவில் பகுதியில் நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாக வரும் 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அநேக இடங்களில் மழை பெய்யும். தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் பெய்யக்கூடும். வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் பாலச்சந்திரன் தெரிவித்தார். தொடர் மழை காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் போடி அருகே தமிழகம் மற்றும் கேரளாவை இணைக்கும் போடிமெட்டு சாலை உள்ளது. 17 கொண்டை ஊசி வளைவுகளை கொண்ட இந்த சாலை கனமழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் மூணாறு செல்லும் இந்த சாலையில் வியாழனன்று மீண்டும் மண் சரிவு ஏற்பட்டது. 15க்கும் மேற்பட்ட இடங்களில் மண் சரிவு காரணமாக கேரளா செல்லும் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. வாகனங்கள் அனைத்தும் கம்பம்மெட்டு வழியாக மாற்றுப்பாதையில் இயக்கப்படுகின்றன. இதனால் கூலி வேலைக்கு செல்லும் தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இப்பகுதிகளில் பாறைகளில் வெடிவைத்து தகர்க்கப்படுவதே நிலச்சரிவுக்கு காரணம் என்று கூறப்படுகிறது. இதேபோல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தேசிய நெடுஞ்சாலைகளை தவிர்த்து அனைத்து சாலைகளும் மழையால் சேதமடைந்துள்ளன. திராவிட கட்சிகளின் ஆட்சியில் ஒப்பந்ததாரர்களாக கட்சியினரே வருவதால்தான் இதுபோன்ற சேதம் ஏற்படுகிறது என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சாலை பணிகளை முடித்தவுடன் அதை மறு ஆய்வு செய்தால்தான் உண்மை நிலவரம் வெளிப்படும் என்றும் பொதுமக்கள் குமுறுகின்றனர். இதே மழையில் தேசிய நெடுஞ்சாலைகள் பாதிப்படைவதில்லை என்று வாகன ஓட்டிகள் ஆதங்கப்படுகின்றனர். வடகிழக்கு பருவமழையால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது இயல்பு வாழ்க்கையை கடுமையாக பாதித்துள்ளது. தொடர் மழை காரணமாக திருச்சி, திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் வயல்வெளிகளில் நீர் புகுந்து சம்பா சாகுபடியை நாசப்படுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக தொடர் மழை பெய்து வருகிறது. கனமழையால் சம்பா சாகுபடி செய்யப்பட்டுள்ள வயல்வெளிகளில் மழைநீர் புகுந்துள்ளது. மழை நிற்கும் போதெல்லாம் நீரை வெளியேற்ற விவசாயிகள் கடும் முயற்சி எடுத்து வருகின்றனர். ஆனால் மழைநீர் வடிவதில் தேக்கம் ஏற்பட்டு அப்படியே தங்கி நிற்கிறது. சில இடங்களில் மழைநீர் அதிக அளவில் தேங்கி நிற்பதால் நடவு பணி பாதிக்கப்பட்டுள்ளது. நெல் நாற்றுகள் தண்ணீரில் மிதந்து கொண்டுள்ளன. ஆறுகளுக்கு வரும் வடிகால் வாய்க்கால்கள் தூர்ந்து கிடப்பதால் தண்ணீர் வடிய தாமதமாகிறது. உடனடியாக தண்ணீரை வெளியேற்ற வேண்டும், நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முன்னாடி காலத்துல தண்ணி வராம ரொம்ப வயல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டு எரிஞ்சு மறுபடியும் விதப்பு தெளிச்சு மறுபடியும் சிரமம் போட்டு பண்ணோம். இப்ப டக்குன்னு மழை வந்தது. மழை வந்ததுன்னா மகிழ்ச்சியா தான் இருந்துச்சு. மறுபடியும் இப்ப ரொம்ப மழை வரையும் ரொம்ப சிரமமா இருக்கு. பயிரெல்லாம் முழுகிற நிலைமை இருக்கு. மறுபடியும் இழந்து மறுபடியும் நாங்க செலவு. திருவாரூரில் இந்நிலை என்றால் திருச்சியை அடுத்த கரூர், மாயனூர் பகுதிகளில் மழை நீரோடு காவிரி நீரும் வயல்வெளிகளில் புகுந்துள்ளன. இதற்கு காரணம் கிடப்பில் போடப்பட்டுள்ள காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம்தான் என்று விவசாயிகள் விரக்தி தெரிவித்தனர். தமிழகத்தில் தொடர்ச்சியாக வறட்சியாக பாதிக்கக்கூடிய புதுக்கோட்டை, மதுரை, ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு திருப்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னோம். கதவணை கட்டினமோ தவிர அந்த ஆறுகளை வெட்டாத காரணத்தினால் இன்றைக்கு மழை நீரை தேக்கி வைக்கும் பொழுது அந்த கதவணையை ஒட்டிய பகுதியான கட்டளை, கிருஷ்ணராயபுரம், அதேபோல ரங்கநாதபுரம், மணவாசி, வீரராக்கியம் போன்ற பகுதிகளெல்லாம்
இன்றைக்கு தண்ணீர் புகுந்து விவசாய நிலங்களை பாழ்படுத்தியிருக்கின்றது. மழை எப்போது வருமோ என்று காத்திருந்த டெல்டா மாவட்ட விவசாயிகள் தற்போது வடிகால் பராமரிப்பு இல்லாத காரணத்தால் மழைநீரை வெளியேற்ற முடியாமல் தவித்து வருகின்றனர். சம்பா சாகுபடி கேள்விக்குறியாகி விடுமோ என்ற நிலையில் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். தொடர் மழை காரணமாக நீர்நிலைகள் நிரம்பி வழிகின்றன. அணைகளில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. தேனி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் கும்பகரை அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மழை பொழிவு நிற்கும் வரை கும்பகரை அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. முல்லைப் பெரியாறு, வைகை, சோத்துப்பாறை மற்றும் மஞ்சளார் அணைகளின் நீர்மட்டம் மளமளவென உயர்ந்து வருகிறது. முழு கொள்ளளவை எட்டிவிடும் அணைகளிலிருந்து அதிக அளவிலான நீரை பொதுப்பணித்துறையினர் வெளியேற்றி வருகின்றனர். முல்லைப் பெரியாறு அணையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. கரையோர பகுதிகளில் போலீசார் ரோந்து சுற்றி வருகின்றனர். கோவை மாவட்டத்தில் தொடர் மழையால் நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நகரில் உள்ள 4 குளங்கள் நிரம்பி வழிகின்றன. கடந்த 18ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து கோவை மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வருவதால் நொய்யல் ஆறு, சங்கனூர் பள்ளத்தில் மழை வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. நொய்யல் ஆற்று வழித்தடத்தில் உள்ள 8 குளங்களும் வெள்ளப்பெருக்கால் நிரம்பி வழிகின்றன. குன்னூர், கோத்தகிரி, பில்லூர் அணைகளில் கடந்த ஒரு வாரமாக பெய்து வரும் மழையால் வெள்ளநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. பவானி ஆற்றில் செந்நிறத்தில் வெள்ளநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் பவானி அம்மன் கோவில் மழை நீரால் மூழ்கத் தொடங்கியுள்ளது. நெல்லை மாவட்டம் குற்றாலத்திலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வெள்ளப்பெருக்கை பொறுத்து சுற்றுலாப் பயணிகள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இங்குள்ள ஆலங்குளம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஊத்துமலையில் பெரியகுளம் கண்மாய் உள்ளது. சொக்கம்பட்டி கால்வாயில் கடைசி குளமான இங்கு மழைநீர் தேங்கியும் வியாழக்கிழமை காலையில் குளம் உடைந்து தண்ணீர் முழுவதும் வீணாகிக் கொண்டிருப்பதாக ஊத்துமலை விவசாயிகள் தெரிவித்தனர். காலையில் 6 மணி 7 மணிலிருந்தே நாங்க அடைச்சுக்கிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் ஒன்றும் சரிப்படுத்த முடியல. நாங்களும் எவ்வளவோ முயற்சி எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். வண்டி மூலியமாவோ ஆள் மூலியமாவோ வந்து நாங்க ஆள் வச்சு பைக் வச்சு மண் எடுத்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். காலையிலிருந்து ஒரு 200 பேர்கிட்ட நாங்கள் வந்துகிட்டு இருக்கோம், போய்கிட்டு இருக்கோம். எப்படியாவது அடைச்சினுங்கிற உங்களுடைய முயற்சி. எங்களுக்கு இப்போ 14 வருஷம் ஆச்சு. 2000 குளம் பெருச்சு. 2000க்கு அப்புறம் குளம் பெருவல. நாங்க எப்படியாவது குளத்தை அடைச்சு எங்களுக்கு குளம் கண்டிப்பா இந்த நிலையில இருந்தா தான் நாங்க இன்னும் ஒரு 4-5 வருஷத்துக்கு எங்களால நிவர்த்தனம் பண்ண முடியும். வடகிழக்கு பருவமழையால் நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. இவற்றை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் எதிர்பார்த்துள்ளனர். காஷ்மீர் மாநிலம் சியாச்சின் பனிமலையில் உள்ள இந்திய முகாமில் ராணுவ வீரர்களுடன் இணைந்து நாட்டு மக்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்களை பிரதமர் மோடி பகிர்ந்து கொண்டார். தீபாவளி திருநாளை காஷ்மீரில் செலவிடப் போவதாக அறிவித்திருந்த பிரதமர் மோடி வியாழனன்று காலை விமானப்படை சிறப்பு விமானத்தில் சியாச்சின் சென்றார். ராணுவ தளபதி தல்பீர் சிங் சுஹாக்குடன் ஹெலிகாப்டரில் சியாச்சின் பனிமலையை ஆய்வு செய்த மோடி அங்குள்ள இந்திய ராணுவ முகாமுக்கு சென்றார். எல்லையை காக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள ராணுவ வீரர்களுடன் கலந்துரையாடிய மோடி, நாட்டின் எல்லையை நீங்கள் பாதுகாப்பதால் 125 கோடி மக்கள் நிம்மதியாக வாழ்வதுடன் பாதுகாப்பாக தீபாவளியை கொண்டாடிக் கொண்டிருப்பதாக நெகிழ்ச்சியுடன் கூறினார். துணிச்சல் மிக்க வீரர்களுடன் சியாச்சினிலிருந்து நாட்டு மக்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்களை டுவிட்டர் மூலம் மோடி பகிர்ந்து கொண்டார். சியாச்சினுக்கு வரும் 2வது பிரதமராக மோடி இடம் பிடித்துள்ளார். இதற்கு முன் 2005ஆம் ஆண்டில் மன்மோகன் சிங் வந்திருந்தார். சியாச்சினிலிருந்து பிற்பகலில் ஸ்ரீநகருக்கு தனி விமானத்தில் வந்த மோடியை கவர்னர் NN வோரா, முதல்வர் உமர் அப்துல்லா மற்றும் உயர் அதிகாரிகள் வரவேற்றனர். வெள்ள நிவாரணப் பணிகள் குறித்து மோடியிடம் விளக்கிய முதல்வர் உமர் தாராளமாக நிவாரண நிதி வழங்க வலியுறுத்தினார். அதைத் தொடர்ந்து வெள்ள பாதிப்பு குறித்து அரசியல் கட்சித் தலைவர்கள், முக்கிய பிரமுகர்களுடன் ஆலோசித்த மோடி பாதிக்கப்பட்ட மக்களையும் சந்தித்தார். வெள்ளத்தில் சேதமடைந்த வீடுகளை சீரமைக்க 570 கோடி ரூபாயும் 6 மருத்துவமனைகளை புனரமைக்க 175 கோடி ரூபாயும் மோடி அறிவித்தார். காஷ்மீர் வெள்ள நிவாரணத்திற்கு ஏற்கனவே 1000 கோடி ரூபாய் நிவாரண நிதியை மத்திய அரசு வழங்கியுள்ளது. பிரதமர் மோடியை வரவேற்கும் விதமாக ஸ்ரீநகரில் பாரதிய ஜனதா சார்பில் பேரணி நடந்தது. இதனிடையே பிரதமர் மோடியின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து காஷ்மீரில் பிரிவினைவாத இயக்கங்கள் வியாழனன்று முழு அடைப்புக்கு அழைப்பு விடுத்தன. பேருந்துகள் குறைந்த அளவே ஓடிய போதும் கார்கள், ஆட்டோக்கள் வழக்கம் போல ஓடின. தலைநகர் ஸ்ரீநகரில் பெரும்பாலான கடைகள் மூடப்பட்டிருந்த நிலையில் மற்ற மாவட்டங்களில் கடைகள், வர்த்தக நிறுவனங்கள் வழக்கம் போல திறந்திருந்தன. அசம்பாவிதங்களை தடுக்க பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. ஜம்மு காஷ்மீரில் உள்ள இந்திய முகாம்கள் மீது திடீர் தாக்குதல் நடத்திய பாகிஸ்தான் ராணுவம் வியாழனன்று ஒரே நாளில் 2 முறை போர் நிறுத்த விதிமீறலில் ஈடுபட்டது. ஜம்மு காஷ்மீரின் சர்வதேச எல்லைக்கோட்டில் அமைந்துள்ள இந்திய ராணுவ முகாம்கள் மீது பாகிஸ்தானிய ராணுவத்தினர் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி வருகின்றனர். சம்பா மாவட்டத்தில் உள்ள ராம்கர் மற்றும் ஜம்மு மாவட்டத்தில் உள்ள அர்னியா ஆகிய 2 செக்டார்களில் உள்ள இந்திய நிலைகள் மீது வியாழனன்று அதிகாலையில் பாகிஸ்தானிய ராணுவத்தினர்
சிறிய ரக குண்டுகளை வீசி திடீர் தாக்குதல் நடத்தினர். நள்ளிரவு 1 மணிக்கும் அதிகாலை 4 மணிக்குமாக அடுத்தடுத்து 2 முறை போர் நிறுத்த விதியை மீறி தாக்குதல் நடத்திய பாகிஸ்தான் ராணுவத்தினருக்கு இந்திய எல்லை பாதுகாப்பு படையினர் தக்க பதிலடி கொடுத்தனர். சண்டையில் யாருக்கும் உயிரிழப்போ காயமோ ஏற்படவில்லை என்று எல்லை பாதுகாப்பு படை செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். தீபாவளியை முன்னிட்டு பிரதமர் மோடி சியாச்சின் பனிமலையில் உள்ள இந்திய எல்லைக்கு வருகை தருவதற்கு சில மணி நேரத்திற்கு முன் பாகிஸ்தான் ராணுவத்தினர் வலிய வந்து இந்திய நிலைகள் மீது தாக்குதல் நடத்தியிருப்பதால் பதிலடி கொடுப்பதற்காக எல்லையில் இந்திய ராணுவத்தினர் உஷார்படுத்தப்பட்டுள்ளனர். சம்பா மாவட்டம் ராம்கர் செக்டாரின் நரியன்பூரில் உள்ள இந்திய முகாம்கள் மீது புதனன்று இரவு 8:30 மணி வாக்கில் தாக்குதல் நடத்தினர். இதன் மூலம் 2 நாட்களில் மட்டும் 3 முறை பாகிஸ்தானிய ராணுவத்தினர் போர் நிறுத்த விதிமீறல்களில் ஈடுபட்டுள்ளனர். அக்டோபர் துவக்கத்திலிருந்து பாகிஸ்தான் அத்துமீறி நடத்தி வரும் தாக்குதலுக்கு இதுவரையில் எல்லை கிராமங்களில் வசிக்கும் 10 அப்பாவிகள் கொல்லப்பட்டுள்ளனர். 13 வீரர்கள் உட்பட 95 பேர் காயமடைந்துள்ளனர். மகாராஷ்டிர முதல்வராக நிதின் கட்கரியை நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழுந்துள்ள நிலையில் அவரை மாநில பாரதிய ஜனதா தலைவர் தேவேந்திர பட்னவிஸ் சந்தித்து பேசியுள்ளார். மகாராஷ்டிராவில் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி கிடைக்காத நிலையில் தொங்கு சட்டசபையே அமைந்துள்ளது. 288 தொகுதிகளில் 123 இடங்களை பிடித்த பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்க வியூகம் வகுத்து வரும் நிலையில் அடுத்த முதல்வர் யார் என்பதில் மாநில பாரதிய ஜனதா தலைவர் தேவேந்திர பட்னவிஸ், மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சர் கோபிநாத் முண்டேவின் மகள் பங்கஜா முண்டே ஆகியோரிடையே போட்டி உருவானது. பட்னவிஸுக்கு ஆதரித்து வந்த நிலையில் பாரதிய ஜனதா முன்னாள் தலைவரும் மத்திய அமைச்சருமான நிதின் கட்கரியை விதர்பா மண்டலத்தைச் சேர்ந்த 40 பாரதிய ஜனதா எம்எல்ஏக்கள் கடந்த செவ்வாயன்று திடீரென்று சந்தித்தனர். கட்கரியை முதல்வராக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அந்த எம்எல்ஏக்கள் முன்வைத்தனர். அப்போது மாநில அரசியலுக்கு திரும்பும் எண்ணமில்லை என்று கூறியிருந்த கட்கரி, கட்சி மேலிடம் முடிவெடுத்தால் முதல்வர் பதவியை ஏற்பேன் என்று தெரிவித்திருந்தார். இதை எதிர்பாராத தேவேந்திர பட்னவிஸ் வியாழனன்று நாக்பூரில் உள்ள நிதின் கட்கரி வீட்டுக்கு சென்று அவரை சந்தித்து பேசினார். அரை மணி நேரம் நடந்த இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமானது என்று கட்சி வட்டாரங்கள் கூறினாலும் முதல்வர் பதவிக்கு தன்னை ஆதரிக்க வேண்டும் என கட்கரியிடம் பட்னவிஸ் கோரியதாக கூறப்படுகிறது. பட்னவிஸை சந்தித்த பின் கட்கரி கூறுகையில், தீபாவளி வாழ்த்து கூறவே பட்னவிஸ் வந்ததாக தெரிவித்தார். உடனே நிருபர்கள் மாநில அரசியலுக்கு திரும்புவீர்களா என்று கேட்டதற்கு டெல்லியில் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று கட்கரி பதிலளித்தார். மகாராஷ்டிராவில் கூட்டணி அரசை அமைப்பது தொடர்பான பணிகளை கவனிக்க நியமிக்கப்பட்டுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மும்பை வந்து புதிய பாரதிய ஜனதா எம்எல்ஏக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகே புதிய முதல்வர் யார் என்பதும் தெளிவாகும். துக்க நிகழ்ச்சிக்கு சென்று கொண்டிருந்தவர்கள் பள்ளத்தில் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 7 பேர் இறந்தனர். பலரது நிலை கவலைக்கிடமாக உள்ளது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே உள்ள பல்லாலக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் ஒரு துக்க நிகழ்ச்சிக்காக லாரியில் புறப்பட்டனர். ஓங்கப்பாடி அருகே சென்று கொண்டிருந்த லாரி நிலை தடுமாறி அருகில் இருந்த சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்தது. இவ்விபத்தில் லாரிக்கு அடியில் பலரும் சிக்கிக் கொண்டனர். ஜேசிபி இயந்திரம் உதவியுடன் லாரியை தூக்கியபோது அடியில் சிக்கியிருந்தவர்கள் 5 பேர் சம்பவ இடத்திலேயே இறந்திருந்தனர். படுகாயமடைந்த 30க்கும் மேற்பட்டோர் மருத்துவ சிகிச்சைக்காக வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். அங்கு சிகிச்சை பலனின்றி மேலும் 2 இறந்து போயினர். இவ்விபத்தில் 4 பேரது நிலை கவலைக்கிடமாக உள்ளது. வேப்பங்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த ஆண்டை விட நடப்பாண்டில் பட்டாசு வெடித்து தீக்காயம் அடைந்தவர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். தீபாவளி பண்டிகை புதனன்று கொண்டாடப்பட்டது. விபத்தில்லா தீபாவளியை கொண்டாடும் வகையில் அரசு தரப்பில் பல்வேறு பிரச்சாரங்கள் செய்யப்பட்டிருந்தன. சென்னையில் தீபாவளி கொண்டாட்டத்தின்போது பட்டாசு வெடித்த சிலருக்கு தீக்காயங்கள் ஏற்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டன. இதுகுறித்து வியாழனன்று கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை டீன் குணசேகரன் செய்தியாளர்களை சந்தித்தார். கடந்த ஆண்டை விட நடப்பாண்டு பட்டாசு வெடித்து தீக்காயம் அடைந்தவர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக தெரிவித்தார். நாங்கள் அரசு கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் 10 படுக்கைகள் கொண்ட சிறப்பு தீப்புண் காயத்திற்காக வார்டு தயார் நிலையில் வைத்திருக்கின்றோம். 2 மட்டும், நேற்று ஒருவர், இன்று 2 மட்டும் உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஒருவருக்கு 40% தீப்புண் காயத்துடன் தண்டனைப்பட்டிருந்து வந்திருக்கின்றார். இன்னொருவருக்கு 22%. இருவருமே நன்றாக இருக்கின்றனர். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பொதுமக்கள் அனைவரும் இதுவரை நீங்கள் எப்படி மிகவும் கவனமாகவும் தீப்புண் காயங்கள் வராமலும் மிக எச்சரிக்கையாக தீபாவளியை கொண்டாடினீர்களோ அதே போன்று வருங்காலங்களும் கொண்டாட வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த ஆண்டு தீக்காயம் ஏற்பட்ட 50 பேரில் 10 பேர் உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.
தங்கத்தின் விலையில் வியாழனன்று ஒரு சவரனுக்கு 32 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் தங்கம் 20,696 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,587 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 30 காசுகள் விலை குறைந்து 40 ரூபாய் 60 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 37,920 ரூபாயாக இருந்தது. கடந்த 25 ஆண்டுகளாக பட்டாசு வெடிக்காமல் வௌவால்களுக்காக தோப்புப்பட்டி கிராம மக்கள் தீபாவளி கொண்டாடாமல் புறக்கணித்து வருகின்றனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையிலிருந்து 12 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது தோப்புப்பட்டி கிராமம். 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் இக்கிராமத்தில் முனுசாமி கோவில் உள்ளது. இக்கோவிலைச் சுற்றி இயற்கையின் பசுமை மாறாத ஆலமரம், புளிய மரங்கள் உள்ளன. இம்மரத்தில் வௌவால்கள் வசித்து வருகின்றன. ஒன்றிரண்டாக வர ஆரம்பித்த வௌவால்கள் தற்போது பல்கி பெருகி ஆயிரக்கணக்காக வசித்து வருகின்றன. தோப்புப்பட்டி கிராமமே வௌவால்களின் சரணாலயமாக மாறிப்போய்விட்ட நிலையில் அவற்றை கெட்ட சகுனமாக பார்க்காமல் பாதுகாப்புடன் நேசிக்க துவங்கிவிட்டனர். தங்களது நேசத்தின் வெளிப்பாடாக யாரும் வௌவாலை துன்புறுத்தாமல் வேட்டையாட வழிகொடுக்காமல் பாதுகாக்கும் கிராம மக்கள் வௌவால்களின் அலறலை இனிய சங்கீதமாக ரசித்து வருகின்றனர். வௌவால்களின் பாதுகாப்பிற்காக கிராம மக்கள் யாரும் பட்டாசுகளை வெடிப்பதில்லை. கோவில் திருவிழா, திருமண விழா, துக்க வீடு என்று என் நிகழ்ச்சிக்கும் பட்டாசு வெடிக்காத தோப்புப்பட்டி கிராமத்தினர் தீபாவளியை கூட கொண்டாடுவதில்லை. இவை வேறிடங்களுக்கு சென்றுவிடக்கூடும் என்பதாலேயே பட்டாசுகளை தவிர்த்து விடுவதாக கிராம மக்கள் தெரிவித்தனர். 60 வயசு ஆகுது. 20 வயசுல இருந்து இந்த வௌவா தொடர்ச்சியாகவே இந்த இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கு. நான் பக்கத்து தோட்டத்துக்காரன், அடுத்தது தோட்டத்துக்காரன். ஆமா, சாயந்தரம் 6:30 மணி இருந்து 7 மணிக்கு வெளியில பயணம் போயிடும். அப்போ 20 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் வரையும் போய் பழந்துட்டு மீண்டும் 5 மணி 5:30 இருப்பிடத்தை வந்துடும். அதை நாங்கள் பெருமைப்பட்டுக்கிட்டு இந்த பறவை எந்த வழியிலும் நாங்கள் மிரட்டுற பழக்க வழக்கமே கிடையாது. மாலை 6 மணிக்கு இரை தேட செல்லும் வௌவால்கள் பல கிலோமீட்டர் சென்றாலும் அதிகாலை 4 மணிக்கு தோப்புப்பட்டிக்கு வந்துவிடுகின்றன. ஸ்ரீரங்கம், பழனி, தோகைமலை என்று வெகு தொலைவிற்கு சென்றாலும் தோப்புப்பட்டிக்கு வௌவால்கள் வந்துவிடுவது அவை இக்கிராமத்தை நேசிப்பதே காரணம். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்கு. வணக்கம்.